அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற லெசன் என்னது அப்படின்னா விரிவானம். அதாவது 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற 3வது கதை பகுதி தான் பார்க்க போகிறோம். ஒளி பிறந்தது. அப்துல் கலாமுடன் நேர்காணல். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்து சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பிய அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம். ஸோ ஒளி பிறந்தது அப்படிங்கிற ஒரு அப்துல் கலாமோட நேர்காணல் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கதை பகுதி தான். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் தான் நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த யார்? டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இவர் நம்மளோட 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். இவர் நம்மளோட 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். மாணவர்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுல நிறையா இவர் கோட்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. எதிர்காலம் பற்றி கண்டிப்பாக கனவு காருங்க, அதை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்து அதை நம்ம செய்யணும். நம்மளை தூங்க விடாமல் செய்கிறது தான் நம்மளுடைய கனவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பி அவரை சந்தித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? வாருங்கள், அவரிடம் கேட்டிடலாம், அறிவியலை கற்றிடலாம் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கொடுத்துட்டாங்க. இடம் தொழில்நுட்ப கண்காட்சி. மாணவர்கள் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கிருந்து கலாம் அரங்கு என்னும் பெயர் பலகை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள் ஆர்வத்துடன் நுழைகின்றனர். அங்கு அப்துல் கலாமின் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றை பார்வையிட்டு முடித்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதை காண்கின்றனர். அப்பொழுது அரங்க பொறுப்பாளர், மாணவர்களே இங்கே வாருங்கள். மாணவர்கள் அனைவரும் அகன்ற திரையின் முன் கூடுகின்றனர். அரங்க பொறுப்பாளர், அப்துல் கலாம் அவர்களை நீங்கள் காண வேண்டுமா? மாணவர்கள், கலாம் ஐயாவை காண்பதா? எப்படி? அரங்க பொறுப்பாளர், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் அப்துல் கலாம் தோன்றுகிறார். மாணவர்கள், கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா? அரங்க பொறுப்பாளர், நிச்சயம் பதில் தருவார். ஸோ என்ன சொல்கிறாங்க, கலாம் அரங்குன்ற நேமை பார்த்துட்டு மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே அரங்க பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்க, இந்த திரை ஸ்க்ரீனில் அப்துல் கலாம் வரப்போகிறாங்க, நீங்கள் அவங்கள பார்க்கணுமா அப்படின்னோன்னா அப்துல் கலாம் எங்கள்கிட்ட பேசுவாங்களான்னு கேட்காங்க. ஸோ கண்டிப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்கிறேன், நான் தான் முதலில் கேட்பேன், எது கேட்டாலும் பதில் சொல்வாரா? அங்கே ஒரே ஆரவாரம். ஸோ வணக்கம் குழந்தைகளே அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா பேச ஆரம்பிக்காங்க. பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார். முதல் கேள்வியை நான் கேட்கிறேன். அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? அப்துல் கலாம் பதிலளிக்கிறார். நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம். ஸோ என்ன சொல்கிறாரு, நான் 10 வயது சிறுவனாக இருக்கும்போது என்னுடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை கேட்ட உடனே வானத்தில் நம்ம எப்படியாவது பறக்கணும் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு குறிக்கோள் வந்துருச்சு. அதுதான் அவரோட அறிவியல் ஆர்வத்தோட தொடக்கம். அடுத்தது நான் கேட்கட்டுமா, உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது ஐயா? தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். ஸோ அவருக்கு மிகவும் பிடித்த நூல்னு என்ன சொல்கிறாங்க, திருக்குறள் தான் அவருக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது. ஸோ என்ன சொல்கிறாங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிற குறள் அவரோட லைஃபுக்கே வலு சேர்த்ததாக இருந்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. ஸோ அது யார் எழுதியிருக்கா, லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்தபோது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன். ஸோ அதை அவர் ரீட் பண்ணுறாரு. அப்போ என்னெல்லாம் கிடைக்கும், அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி 3மே அவருக்கு கிடைக்கிது. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனை தான் அல்லவா? ஸோ இந்த பேராகிராஃப் அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதாக இருக்குது. தமிழில் அவருக்கு பிடித்த நூல் எது? திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற குறள் தான் அவருடைய வாழ்க்கைக்கே வலு சேர்த்த குறளாக இருக்குது. அதுபோல் லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவங்க எழுதின விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலும் அவருடைய வாழ்க்கைக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது. அதாவது என்னெல்லாம் அவருக்கு அந்த புக்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு அப்படின்னா, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இந்த 3மே
அவருக்கு வந்து அந்த புக் மூலமாக கிடச்சிருக்கு. நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைத்தான் அல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்காம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. ஸோ நீங்கள் வந்து ஏவுகணை சோதனையில் தானே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குறான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, போலியோனால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் வந்து செயற்கை காலை வந்து 3 கிலோவுக்கு பொருத்திட்டு கஷ்டப்பட்டு நடந்ததை வந்து பார்த்தேன். அப்புறம் நான் அதை வந்து பாதுகாப்பு கருவிகளில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கார்பன் இலையை வச்சு வெறும் 300 கிராம் அளவில் செயற்கை கால்களை வந்து உருவாக்குனேன். அதை அவங்க பொருத்திட்டு மகிழ்ந்து நடந்த நிகழ்ச்சி தான் வந்து எனக்கு வந்து பெரும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐயா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள்? உணவு உற்பத்தியில் தன்னிறைவடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரையில் அக்னி, பிருத்திவி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன். என்ன சொல்கிறாங்க, உணவு உற்பத்தியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றிருக்கோம், ஐடியில். ஸோ எவ்வகையான செயற்கைக்கோளையும் நம்ம வந்து ஏவக்கூடிய திறன் பெற்றிருக்கோம். அணு உலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது முன்னணியில் இருக்கும். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் நல்லா வளர்ச்சி பெற்றிருக்கு. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரையில் அக்னி, பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றையெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றேன். இந்த அளவுக்கு முன்னேறியுள்ளோம். ஆனால் மனிதர்கள் பல நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர். அவற்றுக்கான மருந்துகள் இல்லையே. அவற்றை கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா? கடலுக்கடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் முதலிய உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் நோய்களுக்கு கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். ஸோ வந்து நமக்கு நிறையா தடுப்பு மருந்துகள் கூட கிடைக்கலாம். நமக்கு கடலுக்கடியில் அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க முடியல, இன்னும் நிறையா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா? 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என நம்புகிறேன். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, இவைகள் எங்களை எல்லாம் எப்போது நிலவுக்கு அழைத்து செல்வீர்கள்? 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஊர்திகளில் நிலவுக்கு மனிதனை அனுப்புறது தான் வந்து பிளானாக இருக்குது. எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்து இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு, நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. இனிமேல் வர்ற ஆண்டுகளில் மனிதர்களை கண்டிப்பாக ஊர்தி மூலமாக என்ன பண்ணுவோம், நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிலவுக்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கும் கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்காம் பாத்திமா அப்படிங்கிற பொண்ணு. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்றைய சூழலில் கவசங்கள் இல்லை. வருங்காலத்தில் அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்பொழுது மனிதன் சூரியனுக்கு கூட சென்றடையலாம். ஐயா, உங்களின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம்? உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன். அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விகளுக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகி நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். குழந்தைகளாகி விஞ்ஞானிகள் தான், நீங்கள் தான் இந்த இதோட முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள். அப்படி என்றால் வளரும் இந்தியாவுக்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா? மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். வெற்றியை அடையும் வழி எது ஐயா அப்படின்னு ஒருத்தங்க கேட்காங்க. 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். வியர்வை வியர்வை வியர்வை. நன்றி குழந்தைகளே என்றபடி திரையில் அப்துல் கலாம் கையசைத்து மெல்ல மறைகிறார். மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர்.
என்ன மாணவர்களே, அப்துல் கலாம் ஐயாவிடமிருந்து உங்களின் எல்லா வினாக்களுக்கும் விடை கிடைத்தது அல்லவா? மகிழ்ச்சி தானே? மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா. மாணவ மாணவியர் புத்தொளி பெற்றவர்களாக அரங்கை விட்டு வெளியேறுகின்றனர் அப்படின்னு சொல்லி லெசனை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனை வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். அதோட முடிஞ்சு. ஸோ வந்து ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்துல் கலாமோட மாணவர்கள் வந்து உரையாடுறது தான் இந்த லெசன். கலாம் அரங்கு அப்படிங்கிறதுக்குள்ளே உள்ளே போனால் அங்கே அப்துல் கலாம் அவர்கள் உரையாட வராங்க. நான் 10 வயது சிறுவனாக இருந்தபோது என்னோடய அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாக இருக்குது. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படிங்கிற குறள் வந்து என் வாழ்க்கைக்கு வந்து வலு சேர்த்தது. அதுபோல் லீலியன் வாட்சன் அப்படிங்கிறவங்க வந்து விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அதாவது திருக்குறள் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபேவரெட்டு. ரெண்டாவது வந்து அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆஹா அரண் அப்படின்னு சொல்லி ஒரு குறள். அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறளாக சொல்கிறாங்க. ஸோ லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவங்க எழுதிய விளக்குகள் பல தந்த வழி, ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற நூலும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அந்த புக் மூலமாக அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி எல்லாமே வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ பாதுகாப்பு, நான் வந்து ஏவுகணையை விட்டதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான்னு கேட்குற கொஸ்டினுக்கு வந்து அவர் பதில் சொல்கிறாரு. ஸோ போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, 3 கிலோ செயற்கை காலை வந்து காலில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போனாங்க. அது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்கிறனால கார்பன் இலை மூலமாக 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் செஞ்சு அவங்களுக்கு அணிந்து அது மூலமாக அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடந்து போனாங்க. அந்த ஃபீல் வந்து அவங்க ஃபேஸ்லேயே தெரிஞ்சு, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்தியாவோட வெற்றி எதிலான உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சியாக தான் ஐடி செக்டார். செயற்கைக்கோளை ஏவக்கூடிய திறன் பெற்றிருக்கும். அணு உலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி. நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருக்கு. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி, பிருத்திவி ஏவுகணைகளை வந்து செலுத்துறதுல நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம். இதெல்லாம் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடலுக்கு அடியில் மனுஷன் கண்டுபிடிக்க முடியாத தாவரங்கள் வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சோன்னா எய்ட்ஸ் போன்ற நோய்கள், இன்னும் வரக்கூடிய நோய்களுக்கு கூட நம்மளால் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு அப்துல் கலாம் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 3 சிறப்புகளை வந்து இந்தியா பெற்றிருக்கோம். இனி 100 வருஷத்துக்கு அப்புறம் என்னலான நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வலுவான கல்வி முறையோடு இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிடும். ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் வந்து சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் வந்து மனித இனம் குடியேறி இருக்கும். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இனிமே வர்ற காலத்தில் நிலவுக்கு மனுஷங்களையும் கூட்டு போக வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 வழிகள் சக்ஸஸ்க்கு வந்து நமக்கு வழிகாட்டனா, ஒன்று அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் நம்ம கவனிக்கணும். 2வது வியர்வை வியர்வை வியர்வைன்னு சொல்லி இந்த லெசனை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ நமக்கும் அவர் சொல்லக்கூடிய ஐடியா வந்து இதுதான். நம்ம வந்து அறிவை வளர்க்கக்கூடிய அனைவரின் பேச்சையும் கேட்கணும். வியர்வையோடு உழைச்சோன்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.